Good morning student. Today we are going to see about the interior of earth. Now already see about the earthquake. Okay, in this class see about the volcanoes. Okay, volcanoes is a vent or a open in the earth crust though the magma eruption is a deep below surface. ஸோ டீப் பிலோ சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது தான் மேக்மா தான் வந்து பார்த்தோம்னா வல்கனோவாக கன்வெர்ட் ஆகும். வல்கனோனா எரிமலைன்ட்டு சொல்லுவாங்க. த ஓப்பனிங் யூஸ்வலி சர்க்குலர் இன் த ஃபார்ம். இது வந்து எப்படி இருக்கும்னாக்கா ஓப்பன் வந்து சர்க்குலர், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் உள்ளே இருக்கும். ஓகேவா, அதுலேருந்து தான் நமக்கு மேக்மானது வெளியே வரும். அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா வல்கனோ எரப்ஷன் சொல்கிறோம். Volcano eruptions may be also is taken place through a long crust in the further through the stem or the materials of flow out. என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வெளியே வரும்னு பார்த்தோன்னாக்கா மேக்மா, லாவா. ஓகேவா, மேக்மா இஸ் molten rocks materials within the earth together the gases is called as a magma. okay, மேக்மான்றது ஒரு கேஸ். ஓகேவா, அதாவது மால்டன் ராக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய கேஸஸ் தான் வந்து மேக்மான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர், அதாவது ஒரு மாதிரி பிளாக் கலரில் வரும் மேக்மான்றது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாவா. ஓகே, ஆஃப்டர் இட் ரேசிங் த surface is called as a lava. அதாவது எரிமலை வெடித்து வெளியே வரக்குள்ள மேக்மாவும் லாவாவும் ரெண்டும் வரும்னுட்டு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்க ஃப்ரம் வெண்ட், மவுண்டெயின் வெண்ட். இது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா மவுண்டெயின் மாதிரி இருக்கும். மவுண்டெயின்லாம் ஒரு ஹில்ஸ்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அப்போ ஹிமாலயன்லாம் வந்து என்னது மவுண்டெயின், அந்த இதெல்லாம் அதில் அந்த மாதிரி இடத்துலேருந்து வரது தான் பார்த்தோன்னாக்கா இந்த வல்கனோஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, அது முக்கியமாக எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும்னா ஜப்பான் இருக்குது இல்லையா, அங்கே. இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா causes of volcano activities. Volcanic activities பார்த்தோம்னா the temperature increases in the depth increases the rise in the 1 degree Celsius every 35 meters. அதாவது 35 மீட்டர்ஸ்க்கு எவ்ரி 35 மீட்டர்ஸ்க்கும் பார்த்தோன்னாக்கா 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி அந்த மேக்மா லாவாலாம் வெளியே வரும்னு சொல்கிறோம் அந்த இதுலேருந்து. அப்படி வரக்குள்ளே பார்த்தோன்னாக்கா there is also greater pressure. இது வந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். at depth about the 15 kilometer process in the 5 tons. இதுலேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா ஒரு 5 டன் அளவுக்கு வெளியில் வர மாதிரி இருக்கும் அந்த வல்கனோ ஒன்று எடுத்து. ஓகேவா, அதாவது 50, இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கும் பார்த்திங்கன்னு பார்த்தோன்னா 15 கிலோமீட்டர்ஸ் ப்ரெஷர்ஸ்லேருந்து, அதாவது எவ்வளோ அதில் இருக்கும்னாக்கா 15 கிலோமீட்டர்ஸ் ப்ரெஷராக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், அவ்வளோ இருக்கும். ஓகேவா, ஒரு குக்கர் விசில் வருதுனாக்கா அந்த குக்கர் விசில் மேலே தூக்குனாக்கா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அதை விட நிறைய டபுள் மடங்கு, அதிக மடங்கு, அதாவது ப்ரெஷராக இருக்கும். ஓகேவா, உள்ளே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்டாக இருக்குதோ அந்த ஹீட் வெளியே வரக்குள்ள அதுதான் வந்து நம்ம ப்ரெஷர்ன்னுட்டு சொல்கிறோம். Under these circumstances, interior in the earth semi-metal stills is called as a magma. அதாவது செமி மெட்டல்ஸ் பார்ட்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மேக்மான்னுட்டு சொல்கிறோம். Under this great pressure is captured dissolved within the volume of gases. It's released to the gases. அதுலேருந்து வரக்கூடிய அந்த கேஸஸ் தான் பார்த்தோன்னா மேக்மா லாவான்லாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் வல்கனோ எரப்ஷன். எப்படி வருது நேச்சரில் எப்படி வல்கனோஸ் வந்து ஆகுதுன்ட்டு பார்க்குறோம். சம்டைம்ஸ் இஸ் மேக்மா ரைஸ் இன் ஸ்லோலி இன் த சர்ஃபேஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் த வேஸ்ட் ஏரியா. சாதாரண ஏரியாவில் கூட பார்த்தோன்னாக்கா இந்த வல்கனோஸ் நிறுத்து இருக்குன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நோன் அஸ் ஃபர்தர் எரப்ஷன். some plates and plains have forms the waves. எக்ஸாம்பிள் டெக்கன் பிளாட்டியூவில் பார்த்தோன்னாக்கா இந்த வல்கனோஸ் எரப்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம். இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு எரிமலை கூட கிடையாது. ஓகேவா, இந்தியா இஸ் கம்பைன் தி பிளாட்டியூஸ் இந்த நார்த் அமெரிக்கா. இது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா நார்த் அமெரிக்கா பிளாட்டியூஸோட இந்தியன் பிளாட்டியூஸும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா டெக்கன் பிளாட்டியூன்னு சொல்கிறோம். மேக்மா ரைஸ் quickly in the surface is lava thrown high into the அட்மாஸ்பியர். இதில் வந்து அட்மாஸ்பியரில் பார்த்தோன்னாக்கா அதிகமாக இருக்கும்னுட்டு சொல்கிறோம். எதுனா
இந்த வல்கனாக் எரப்ஷனில். ஓகேவா, மேக்மான்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது? த ஷேப் ஆஃப் அ வல்கனோஸ் டெப்த் ஆன் தி டைப்ஸ் ஆஃப் அ லாவா ஃபார்ம்ட் இன் த எரப்ஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் அ ஷேப். அதாவது ஷேப்பை வச்சு நம்ம வேறு வித்தியாசப்படுத்துகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தேர் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் அ வல்கனோஸ். தேர் ஆர் ஸ்லைட் வல்கனோ, சர்க்குலர் கார்ன் வல்கனோ. சர்க்குலர் கோன் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, சர்க்குலிக்கலாக அது ஒரு வல்கனோ. நெக்ஸ்ட்டு கம்போசிட் வல்கனோ சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஷீல்ட் வல்கனோ. Shield volcano is formed in the quick eruption is lava as low silica content such as a volcano whether the based on the general slope. அதாவது ஸ்லோப்னாக்க அதாவது சரிவான ஏரியா சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியாலலாம் பார்த்தோன்னாக்கா அதுதான் வந்து ஷீல்டு வல்கனோன்னுட்டு சொல்கிறோம். சிலிண்டர் வல்கனோ பார்த்தோன்னாக்கா சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். சிலிக்கா ரிச் மேக்மா. இதில் என்ன இருக்குது கண்டென்ட் பார்த்தோன்னா, சிலிக்கா ரிச் மேக்மா இஸ் அ கிளாஸஸ் என்டையர் இந்த volcano unit entire the pressure built in the pressure in the magma out of earth in the crust லேயரில் இருந்து தான் இந்த மேக்மா நட்டு வெளியே வருது. அதில் முக்கியமானது பார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா சிலிக்கா ரிச் மேக்மா. சிலிக்கா நட்டு அதிகமாக இருக்கும் இந்த சிலிண்டர் வல்கனோவில். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா such volcano have a steep and slope of model cylinder and ash. அதுலேருந்து வரக்கூடிய ஆஷ் நேரத்துன்னு பார்த்தோன்னாக்கா சாம்பல் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து புகையிலேருந்து வரக்கூடிய அந்த ஆஷஸ் இஸ் அ சிலிண்டர் கோன் வல்கனோ. இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா சிலிண்டர் கோன் வல்கனோன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்போசிட்டிவ் வல்கனோ. கம்போசிட்டிவ் வல்கனோன்ட்டு பார்த்தோன்னாக்கா ஆர் மேட் இன் தி ஆல்டர்னேட்டிவ் லேயர் ஆஃப் அ லாவா சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஆஷ் அதுலேருந்து வரக்கூடியது பார்த்தோன்னா ஆஷஸ் நிறையா வரும். ஆஷஸ்னால் சாம்பல்னால் நிறையா வரும். ஓகேவா, தென் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஸ்டோர் அண்ட் வால்யூம் ஆஃப் அ சென்ட் ஹெலன் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அ கம்போசிவ் வல்கனோ. ஹெலன் அர்த்தம் பார்த்தோன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்டான வல்கனோ, அதாவது கம்போசிவ் வல்கனோக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வல்கனோ ஆர் ஆல்சோ குரூப் இன் அக்கார்டிங் டு த பீரியாடிக் eruption such as activities. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எனி டைமும் வந்து அந்த வல்கனோஸ் நட்டு வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அதாவது தூங்கும் எரிமலை சொல்லுவாங்க, அதை ஸ்லீப்பிங் வல்கனோன்னுட்டு சொல்லுவாங்க, அது இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் வல்கனோ. அதாவது ஆக்டிவ் வல்கனோனா எப்பயுமே அது இருந்துகிட்டே தான் இருக்கும், எப்போ வேணாலும் வெடித்து அந்த மேக்மா லாவாலாம் வெளியே வரலாம், அது வந்து ஆக்டிவ் வல்கனோ சொல்லுவோம். ஆக்டிவ் வல்கனோ இஸ் eruption is frequently is called as a active volcano. Most of the active volcanoes is a Pacific ring fire of belt. அந்த இடத்துல தான் அதிகமாக ஆக்டிவ் வல்கனோ ஒன்று இருக்குது, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ன்னுட்டு சொல்கிறோம். There are the 600 active volcanoes in the world. அதில் வந்து பார்த்தோன்னா 600 வல்கனோஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. இது வரைக்கும் இன்னும் எரிமலை வெடிக்கிற டைமில் இருந்துகிட்டே தான் இருக்குது, எப்போ வேணாலும் வெடிக்கலாம். அந்த மாதிரி 16 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்குது. ஸ்டேபிள் மேண்டிடேரியன் சி இருக்குது இல்லையா, அந்த இடத்துலையும் பார்த்தோன்னாக்கா ஹெலன், யூஎஸ், பெனட்போ, பிலிப்பைன்ஸ், இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னாக்கா ஆக்டிவ் வல்கனோன்னு எடுத்து அதிகமாக இருக்குதுன்னுட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் வல்கனோ இருக்குது. ஷீல்டு வல்கனோ, சிலிண்டர் கோன் வல்கனோ, கம்போசிட்டிவ் வல்கனோ. Okay, there are the 3 types of volcanoes.